அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான புதிய விமான போக்குவரத்து புதிய விமான போக்குவரத்து சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சி ஆகிய நகரங்களுக்கு இடையில்தான் இந்த விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இண்டிகோ நிறுவனம் இந்த விமான சேவையினை ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 47 ஆண்டுகளுக்கு முன்னர் திருச்சிக்கும் இலங்கைக்கும் இடையிலான விமான போக்குவரத்து இருந்த நிலையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதன் அடிப்படையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த விமான சேவையினை ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய தினம் 2-4 அளவில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினை அந்த விமானம் வந்தடைந்தது. குறிப்பாக இதில் முக்கியமான ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும். ஏற்கனவே யாழ்ப்பாணத்திற்கும் சென்னைக்கும் இடையிலான விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு தினசரி சேவையாக நடந்து வருகின்ற நிலையில் இன்றைய தினம் புதிய ஒரு சேவையாக தமிழ்நாட்டின் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்றைய தினம் இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம். இந்த விமான சேவை தொடர்பான மேலும் சில தகவல்களை கூற வேண்டும். மதியம் 1:25 மணி அளவில் திருச்சியிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினை 2:25 அளவில், அதாவது 1 மணி நேர பரப்பாக இந்த விமான சேவை இடம்பெற இருக்கின்றது. இதன் அடிப்படையில் 1:25க்கு அங்கே ஆரம்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்திற்கு 2:25க்கு யாழ்ப்பாணத்தை வந்தடையும். அதே போல் யாழ்ப்பாணத்திலிருந்து 3:05க்கு பயணத்தை ஆரம்பித்து திருச்சிக்கு 4:05க்கு சென்றடையும் என்று கூறப்பட்டிருந்தது. இதன் பயண கட்டணமாக இந்திய ரூபாவில் குறிப்பிடலாம். திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருவதற்கு 5,900 ரூபாய் இந்திய ரூபாவில் இதை கணக்கிட வேண்டும். அதே போல் யாழ்ப்பாணத்திலிருந்து திருச்சிக்கு மீண்டும் செல்வதற்கு 6,400 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட்டிருந்தது. எனவே பலாலி விமானத்தளம் இலங்கையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமானத்தளங்களில் ஒன்றாக இருந்தது. இது கடந்த கால யுத்த நிலைமைகளின் போது இலங்கை விமானப்படையினரால் போர்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக தென்னிலங்கையிலிருந்து இராணுவத்தினரை யாழ்ப்பாணத்துக்கு, அதாவது வடக்கிற்கு ஏற்றி இறக்கவும், அதேபோல் தென்னிலங்கையிலிருந்து யுத்த தளவாடங்களினை ஏற்றி இறக்குவதற்குமாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த வேளையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் கூட யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்பிற்குமான விமான சேவைகள் நடந்து வந்தது. இரணைத்தீவு பகுதியில் பயணிகள் சேவை விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னர் இந்த விமான சேவைகள் போர்க்காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதன் பின்னர் தான் மீண்டும் போர்கள் முடிவடைந்ததன் பின்னர் மீண்டும் விமான சேவைகள் 2018ஆம் ஆண்டு விமான சேவைகளினை ஆரம்பிப்பதற்காக 2018ஆம் ஆண்டு விமான நிலையம், குறிப்பாக விமானத்தின் ஓடு பாதைகள், அதேபோல் விமான நிலைய கட்டடங்கள் என்று விஸ்தரிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் 2019ஆம் ஆண்டு சர்வதேச விமான நிலையமாக யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் என்ற பெயருடன் பலாலி விமான நிலையம் மாற்றப்பட்டது. சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்குமான விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அலையன்ஸ் விமான நிலையம் இந்த முதலாவது விமான போக்குவரத்தினை ஆரம்பித்திருந்தது. இதன் பின்னர் இண்டிகோ நிறுவனம் கடந்த ஆண்டு தனது சேவையினை ஆரம்பித்திருந்தது. இண்டிகோ நிறுவனம் சேவையினை ஆரம்பித்ததன் பின்னர் அலையன்ஸ் விமான நிறுவனம் தனது சேவையை இடைநிறுத்திக் கொண்டது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் தினசரி சேவையாக சென்னை யாழ்ப்பாணம் போக்குவரத்தினை நடத்தி வருகின்றது. இதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் மீண்டும் திருச்சிக்கும் யாழ்ப்பாணத்திற்குமான இந்த விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதன்படி இலங்கையின் வடக்கு மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்குமான தொடர்பு மேலும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இருந்த விமான போக்குவரத்து யாழ்ப்பாணத்திற்கும் திருச்சிக்குமாக விஸ்தரிக்கப்பட்டிருந்தது. இன்னொரு விடயத்தினையும் குறிப்பிட வேண்டும். இன்றைய தினம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விஜயம் மேற்கொண்டிருந்தார். இவர் அரசாங்கத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் முதன்முறையாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார். இவ்வாறு சென்றவர் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்பு தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார். அந்த இடத்தில் ஊடகவியலாளர்களிடம் இவர் குறிப்பிடுகின்ற போது 4 மாதத்திற்குள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் விஸ்தரிக்கப்படும், அதாவது ஒரு சர்வதேச விமானங்கள் வந்திறங்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக விஸ்தரிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதில் முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். கடந்த அரசாங்கங்களை போன்று நாங்கள் பொய் சொல்லவில்லை. 4 மாதங்களுக்குள் இந்த விமான நிலைய விஸ்தரிப்பு நிறைவடையும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அமைச்சரது இந்த விடயத்தை நாங்கள் தினத்தில் குறித்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் கூட இந்த கோத்தாபய ராஜபக்ச அரசாங்கம் வந்த பின்னர், அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் நிலவிய காலத்தில் கூட யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் விஸ்தரிக்கப்படும் என்று கூறி வந்தாலும் அது நடைபெறவில்லை. ஆனாலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சர் ஒருவர் இந்த கருத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். சரி, ஏற்கனவே சர்வதேச விமான நிலையமாகத்தான் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் காணப்படுகிறது. இதில் அமைச்சர் என்ன புதுக்கதை கூறுகின்றார் என்று நீங்கள் நினைக்கலாம்.
இதில் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஓடுபாதையின் தற்போதைய ஓடுபாதையை நாங்கள் பார்த்தால் இங்கே தற்போது வந்து செல்லக்கூடிய விமானம், பயணிகள் விமானம் என்பது வந்து ஏடிஆர் 72 என்கின்ற வகையில் இருக்கக்கூடிய விமானம் தான் இந்த ஓடுதளத்தில் இறங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. பெரிய விமானங்கள் என்று சொல்லக்கூடிய A320, A350, A380 போன்ற பெரிய விமானங்கள், பெரிய பயணிகள் விமானங்கள் வந்திறங்கக்கூடிய அளவிற்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை, ஓடுதளம் ஒரு நீளமானதாக இல்லை. ஆகவே தற்போதைக்கு ஏடிஆர் 72 ரக விமானங்கள் வந்திறங்கக்கூடிய இந்த ஏடிஆர் 72 விமானங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் 72 ஆசனங்கள் இருக்கும். ஆனால் A320 போன்ற விமானங்களில் பார்த்தால் 146 ஆசனங்கள் இருக்கும். ஆகவே அது பெரிய விமானமாக இருக்கின்றது. தற்போதைக்கு சிறிய ரக இந்த பிராந்திய சேவைகளில் ஈடுபடக்கூடிய இந்த ஏடிஆர் 72 ரக விமானங்கள் இறங்கக்கூடிய ஒரு விமான நிலையமாகத்தான் ஓடுதளம் அமைக்க இருக்கின்றது. ஆகவே அமைச்சரின் இந்த கூட்டுப்படி ஓடுதளம் இன்னும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். அதாவது ஓடுதளத்தின் நீளம் வந்து இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். இதன்படி இந்த ஓடுதளத்தின் நீளம் விஸ்தரிக்கப்படுமாக இருந்தால் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தனியார் காணிகள் மேலும் மேலும் சுவீகரிக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. ஆகவே இதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஓடுதள விஸ்தரிப்பிற்கான திட்ட வரைவுகளும் வந்து ஏற்கனவே நிறைவு பெற்றிருக்கின்றன. அந்த திட்ட வரைவுகளையும் இன்றைய தினம் அமைச்சர் பார்வையிட்டிருக்கிறார். அவற்றின் பின்னர் அதன் பின்னர் தான் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 4 மாதங்களுக்குள் ஏனைய நாடுகளிலிருந்து விமானங்கள் வந்திறங்கக்கூடிய ஒரு சர்வதேச விமான நிலையமாக யாழ்ப்பாணம் விமான நிலையம் மாற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பார்ப்போம், இன்றைய நாளிலிருந்து இன்னும் 4 மாதங்களுக்குள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் எந்த கட்டத்தை அடையப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, மற்றும் ஒரு விடயத்தினை பார்க்கலாம். லண்டனில் இருந்து வந்த ஒரு நபர் செய்த காரியத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். லண்டனில் இருந்து இலங்கைக்கு வந்த ஒரு நபர் இருவர், அதாவது கிளிநொச்சி பகுதியில் இருக்கக்கூடிய தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இவர் ஒரு வழக்குக்காக 50,000 ரூபாய் அந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு லஞ்சமாக வழங்க முற்பட்டிருக்கிறார். அதுவும் போலீஸ் நிலையத்தில் வைத்து இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு வழக்கு ஒன்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுமாறு கேட்டு இவர் 50,000 ரூபாவினை அந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அந்த இடத்தில் வழங்க முற்பட்டிருக்கிறார். இதன் போது குறித்த நபர், அதாவது இலங்கை சட்டத்தின்படி லஞ்சம் வாங்குவதும் தடைய குற்றம், அதே போல் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். ஆகவே இவர் அதுவும் ஒரு போலீஸ் நிலையத்தில் வைத்து, பொது வழியில் வைத்து, அதுவும் போலீஸ் நிலையத்தில் வைத்து போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு இந்த கையூட்டினை இவர் வழங்கிய நிலையில் இவர் அந்த இடத்திலேயே போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார். பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து வந்த இந்த நபர் இந்த வேலையினை செய்திருக்கின்றார். உண்மையில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பதிகாரி போல். ஏனென்று சொன்னால் இந்த 50,000 ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு தொகை. அந்த தொகையினை வந்து அவர் வாங்காமல் அந்த நபரினை வந்து உடனடியாக சட்ட நடவடிக்கையின் மூலம் சிறையில் தள்ளியிருக்கின்றார். இது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயம். இதே போல் ஏனைய போலீஸ் நிலையங்களிலும் இருக்கக்கூடிய பொறுப்பதிகாரிகளும் சரி, ஏனைய போலீஸ் அதிகாரிகளும் சரி இந்த விடயத்தினை கவனித்துக் கொண்டு இந்த கையூட்டு வாங்குவோர் தொடர்பாக ஒரு சரியான நடவடிக்கையினை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியினை தான் நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த ஈஸ்டர் தின தாக்குதல் தொடர்பாக அவர் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஈஸ்டர் தின தாக்குதல் உங்களுக்கு தெரியும், கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஏப்ரல் மாதத்தில், அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று சொல்லப்படும் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான கிறிஸ்தவ தேவாலயங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருந்தது. இந்த ISIS அமைப்பின் ஊடாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இதற்கு ISIS அமைப்பு உரிமை கோரியிருந்தது. ஆனாலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் இலங்கையில் அப்போது இருந்த படைத்துறை சார்ந்தவர்களும் சரி, அதே போல் அரசியல்வாதிகளும் சரி, பலருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக பல்வேறுபட்ட செய்திகள் கடந்த காலங்களில் வெளிவந்திருந்தன. இருந்தாலும் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் இது தொடர்பாக கரிசனம் கொள்ளாது அதனோடு சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட அல்லது பொது வழியில் கூறப்பட்ட அதிகாரிகள், படைத்துறை சார்ந்த அதிகாரிகளிலும் சரி, அதே போல் இந்த அரசியல்வாதிகளும் சரி, அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத நிலையில் கடந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி வந்து இது தொடர்பான முக்கியமான ஒரு விடயத்தினை மையமாக வைத்து வாக்கு கேட்டிருந்தது மக்களிடம். அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகளுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், இதில் யாரும் தப்ப விட மாட்டார்கள் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தினை முன்வைத்துத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, அதே போல் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, இந்த முக்கியமான ஒரு விடயத்தினை அவர்கள் மையமாக வைத்தான் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்திருந்தார்கள்.
ஆகவே அரசாங்கம் ஆட்சி அமைத்து கடந்த 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் இது தொடர்பாக எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கைகளும் இல்லை என்று பொது வழியில் ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றிய போது இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நீதி நிலைநாட்டப்படும். தீர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு முன்னர் இதற்கான நீதி, இதனோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற விடயத்தினை அவர் உறுதியாக குறிப்பிட்டிருக்கின்றார். பார்ப்போம் அது எந்த வகையில் சாத்தியப்பட போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிராந்தியத்தில், ஆசிய பிராந்தியத்திலேயே குறைந்த விலையில் மின்சார கட்டணத்தினை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இலங்கை மக்கள் விளங்குவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அவர் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், தற்போது இருக்கக்கூடிய இந்த மின் கட்டணம் வந்து மேலும் பல மடங்குகளுக்கு குறைக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியினைத்தான் பொதுமக்களுக்கு அவர் குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார். இதில் முக்கியமாக சொல்லப்படுகின்றது என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இந்த காற்றாலை மூலம் தயாரிக்கப்படுகின்ற இந்த மின் உற்பத்தியினை இலங்கை மின்சார சபைக்கு குறைந்த செலவில் விற்பனை செய்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இலங்கையில் பல இடங்களில் காற்றாலை மூலம் இந்த மின் உற்பத்தி நடத்தப்படவிருக்கின்றது. இதன் மூலம் இலங்கையில் எரிபொருள் மூலம் மின் தயாரிக்கப்படுகின்ற அந்த நடைமுறை பாரிய அளவில் குறைக்கப்பட்டு இலங்கை பொதுவாக இந்த நிலக்கரி மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்ற இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மின் சோர்ஸ் அடிப்படையில், அதாவது மின் மூலங்கள் அடிப்படையில் இலங்கையில் நுரைத்தோலை அனல் மின் நிலையம் தான் அதிகமான மின்சார தேவையினை நாட்டில் பூர்த்தி செய்து வருகின்றது. இதற்கு அதிகமான செலவு செய்யப்படுகின்றது. இதனால் தான் இலங்கையில் எரிபொருள் மூலம் செலவு செய்யப்படுவதனால், மின்சாரம் தயாரிக்கப்படுவதனால், இதற்கு அதிக செலவு செய்யப்படுவதனால் இந்த செலவு மக்களிடம் அறவிடப்படுகின்றது. ஆனாலும் இலங்கையில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. பல்வேறுபட்ட காற்றாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த காற்றாலைகள் அமைக்கப்படுவதன் மூலம் இலங்கையில் மின் உற்பத்தி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மின் உற்பத்தியாக இருப்பதனால் மக்களிடமிருந்து அறவிடக்கூடிய மின்சாரத்திற்காக அறவிடக்கூடிய கட்டணமும் மேலும் மேலும் பல மடங்குகளுக்கு குறைக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயத்தினை தான் ஜனாதிபதியும் குறிப்பிட்டிருந்தார். பார்ப்போம் இதுவும் எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகின்றது என்பதனை நாங்கள் இன்னும் சில நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கும் அவர் காலக்கணியம் வகுத்திருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் இது நடைமுறைக்கு வரும் என்பதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பார்ப்போம். இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியவை. தொடர்ந்தும் எமது செய்திகளோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.